சிம்மி அந்த மாத்திரை எடுத்து கொடுமா. சரிங்க அத்தை. உள்ள வரலாமா? ஆஹா டிடி வாமா, உள்ள வா வா. ஒண்ணு இல்ல, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு. அட என்னம்மா இப்படி பேசுற? சாப்பிடாம நீ பாட்டுக்கு கிளம்புறங்கிற? இருந்து சாப்பிட்டுதான் கிளம்பணும் சொல்லிட்ட. அது சரி, என்னத்த சாப்பிடுவீங்க? உங்க பொண்ணுதான் சாப்பிடுற மாதிரி எதையும் பண்ணி வைக்கலையே. அதனாலதான் நாளைக்கு கட்டாயம் எங்க வீட்டை நீங்க லஞ்ச் சாப்பிட வரணும்னு கூப்பிட வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வைக்கிறோம். உங்க விருப்பத்தை நிறைவேற்ற எங்களுக்கு ஒரு சான்ஸ் தரக்கூடாதா? என் பேத்தியோட சமையல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா என் பொண்ணு துர்கா இருக்கல்ல, அட்டகாசமா சமைப்பா. இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா அவளுக்கு ஈடுன்னு யாருமே இல்ல. போதுமா? உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறியே. அப்படியா சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. ஆக்சுவலி நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம், எங்களால வர முடியாது. இல்ல இல்ல, நாங்க ஒண்ணும் பிஸி இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கோம். ஏன் மருமகள இப்படியா வந்தவங்க கிட்ட பேசுறது? அன்பா விருந்துக்கு அழைக்கிறாங்க, இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? நீ இப்படி பேசுறதால அவங்க எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமா, இத பாரு, உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்படியா மரியாதை இல்லாம நடந்துக்கிறது? என்னமோ வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இவதான் செய்யற மாதிரி பேசிட்டு இருக்கோம். இத பாருங்க சம்பந்தி, நாங்க ஃப்ரீயா தான் இருக்கோம். ஒண்ணுக்கு 10 வேலைக்காரவங்க இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. வீட்டுல பெரிய மனுஷி நான் தான். நான் சரின்னு சொன்னா அதுக்கு மறு பேச்சே இருக்க கூடாது. அப்புறம் பெரியவங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க கண்டிப்பா வரோம், நீங்க போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பேர சித்தோட சம்பந்தி வீட்டுல எப்படி எல்லாம் மரியாதையா விருந்து வைக்கிறாங்கங்கறத நானும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்புறம் டிடி கையால சாப்பிடுற அதிர்ஷ்டமும் கிடைச்சிருக்குல்ல. நாங்க உங்க மனசு கோணாம கவனிச்சுக்குவோம். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. நாங்க கிளம்புறோம். இதோ நானும் உங்களுக்கு இதுக்கு வீண் சிரமம், உட்காந்துக்கிட்டே வழி அனுப்புங்க. அம்மாடி டிடி, அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ, பத்திரமா கூட்டிட்டு போறோம். இத பாரு சிம்ரன், வீடுனா நம்ம சம்பந்தி இப்படி அடிக்கடி வந்துட்டு போனதா கலகலப்பா சந்தோஷமா இருக்கும். என்னடி அம்மா உம்முன்னு நிக்கிற? என்ன மாத்திரை கொடுக்காம எனக்கு கொண்டுடுவ போல இருக்கு? சரிங்க அத்தை. ஒரு விஷயத்துல கூட எனக்கு நீ ஒத்து போகவே மாட்டேங்கிறியே. அப்படியே இந்த தொலைக்காணியை வச்சு அழுத்தி. இப்ப நான் நிம்மதியா தூங்குறேன். குட் நைட். What the hell? இது எப்படி என்னுடைய மூக்குக்கு வந்துச்சு? I don't know. முதல்ல வாயை திறந்து என்னன்னு கரெக்டா சொல்லி, எனக்கு சுத்தமா புரியல. பார்த்தா எப்படி தெரியுது? அது என்னன்னு துப்பிட்டு சொல்றது? துப்பு துப்பு துப்பு. அட, இப்போ உன் மூக்குல வச்சா போன தெரியும் பாரு. இங்க பாரு, நைட் ஃபுல்லா கொரட்டை விட்டு என்ன தூங்க விடாம பண்ணல. அத அப்படியே புடிச்சு நெட்ல மட்டும் போட்டேன். வெளிய நீ தலையே காட்ட முடியாது, தெரிஞ்சுக்கோ. நீ என்ன வீடியோ எடுக்க போறியா? உனக்கு வெக்கமே இல்லையா? பாத்துட்டு இருக்க, தண்ணி எடு. இங்க தண்ணில அங்க போ.
இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ச்சே. எங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க? கிருத்திகா, நாமெல்லாம் ஒன்னா தானே போக போறோம். என்ன ரொம்ப தான் எக்ஸைட்டடா பேசிட்டு இருக்க? 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு யாராவது கூப்பிட்டு இருக்காங்களா? உன்னோட பழைய மனைவியை சந்திக்கிறதுக்கு அப்படியே துடிக்கிற போல இருக்கு. எனக்கு சுத்தமா வர பிடிக்கல. கிருத்திகா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ப்ளீஸ் ராஜீவ், ஆம்பளைங்களை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன் உன்னோட ஃபேவரட் ஷர்ட்டை போட்டிருக்க? எதுக்கு இந்த மாற்றம்? ஆமா, நீ என்ன எண்ணத்துல தான் சுத்திட்டு கிருத்திகா, இருக்க? நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. தயவு பண்ணி கொஞ்சம் யோசி. ப்ளீஸ்